மார்கழி மாதத்தின் மற்றொரு அங்கம் தாதன். தாதன் என்று ஒருவர், அவர் என்ன என்று தாதனுக்கு என்ன பொருள் என்றெல்லாம் புரியவில்லை. அவர் அவற்றை கேட்டபோது சொன்னார், கலிபெருமாள் கோயிலிருந்து வருவதாகவும் மார்கழி மாதம் முடிந்ததும் அவர் ஒழித்து கொண்டிருக்கின்ற அந்த கருவிகளெல்லாம் அங்கே கொண்டு போய் வைத்து விடுவதாகவும் சொன்னார். ஒரு முறை கேட்டபொழுது அந்த கம்பத்திலே சேர்த்து விடுவோம் என்று சொன்னார். தாதன் நிறைய ஊர்களுக்கு வருவாராம். அவர் சொல்வார், எங்கேயோ ஏரி, எங்கேயோ கரையில் ஏரி என்னவெல்லாம் சொல்லுவார். எங்கள் ஊரில் மார்கழி மாதம் முழுவதும் வருவார். எப்போ பாதி ராத்திரி எப்போ வருவார்னு சொல்ல, 2 மணிக்கு வருவார், 12 மணிக்கு வருவார். சங்கு உரித்து கொண்டு, கையில் இருக்கின்ற சேமக்கலத்தை உரித்து கொண்டு, இன்னொரு தோற்கறி ஒன்று இருக்கும், அதை தட்டி கொண்டு இதை பாடிக்கொண்டு வருவார். அது மார்கழி மாதத்தினுடைய ஏதேனும் கெடுதல் இருக்குமானால் வருடம் முழுதும் அதையெல்லாம் போக்குவதற்காக அவர் பாடுவதாக சொல்லுவார்கள். அது ஒலித்து கொண்டே அவர் எல்லா ஊருக்கும், பக்கத்து நிறைய ஊருக்கு போவார் போல இருக்கு. எங்கள் ஊருக்கும் பாதி ராத்திரி வருவார். எத்தனை மணிக்கு வேணால் வருவார். குழந்தைகள்லாம் அந்த சத்தம் கேட்டால் பயமாக இருக்கும், அதெல்லாம் முடிப்போம். அப்புறம் தான் அதனுடைய முக்கியத்துவம் புரிந்தது. அவர் பொங்கல் அன்னைக்கு கார்த்தால வருவார். அப்போ தான் எல்லாரும் அவரை பார்ப்போம். அது வரைக்கும் பார்த்ததில்ல. அவர் எல்லார் வீட்லேயும் பணம், கரும்பு, அரிசி, வாழைப்பழம் எல்லாம் அவருக்கு கொடுத்து மரியாதை பண்ணுவோம். இந்த தாதனுடைய வரவு ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் அவங்க ஊரில் மண்ணாத்தங்கரில் தாதன் ராமநாடக பாட்டெலாம் பாடிட்டு வருவார்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நிறைய ராமநாடக பாட்டெலாம் பாடி கேட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஊரில் அவர் பாடுவார். என்ன பாட்டுன்னே எங்களுக்கு புரிந்ததில்லை. இந்த வருஷம் ரொம்ப வயசாச்சு இப்போ அவருக்கு. இனிமேல் பையன் வருவாமா என்று சொன்னார். அவர்கிட்ட ரொம்ப பிரியம் எனக்கு. அவருக்கும் மேல் ரொம்ப பிரியம். அந்த பொங்கல் அன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவார். ஒரு குறியான் மரியாதையெல்லாம் அழகாக நாங்கள் செய்வோம். இவர் எங்களுடைய மார்கழி மாதத்தின் அடையாளத்தில் ஒன்று. இன்னும் எத்தனை காலம் வருவாங்களோ, பையன் எத்தனை காலம் வருவானோ தெரியல. வருவான் பையன் சொல்கிறார் அவர். கால மாற்றத்தில் இது தொடரணுமேனு கவலையாக இருக்குது. மற்றொன்று, மார்கழி மாதத்தில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிடுவாங்க. வீட்டில் அத்தனையும் கழுவி தொடச்சி சுத்தம் ஆகிடும் எல்லாமே. அது போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு 4 நாள் விரியும். அந்த மாட்டு பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாடெல்லாம் குளிப்பாட்டி ஆசையாக இருக்கும் எங்களுக்கு. எல்லா வீட்டும் உழவு மாடு, மண்டி மாடு, எருமை மாடு, பசு மாடு எல்லாம் இருக்கும் இல்லையா. எல்லாவற்றுக்கும் குளிப்பாட்டியை தொடச்சி, அப்புறம் அது கொம்புக்கு வர்ணங்கள்லாம் தீட்டி, அதில் அந்த காகித மாலையெல்லாம் இருக்கும் அதுக்கு போடுறதுக்கு, கழுத்துக்கு காகித மாலை, வேப்பலை மாலை, அப்புறம் இந்த நெட்டி மாலைன்னு ஒன்று போடுவாங்க. அதெல்லாமும் போட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். கண்ணுக்குட்டிக்கும் அதெல்லாம் உண்டு. அதே போல் குட்டியை கண்ணுக்குட்டிக்கு அதெல்லாம் உண்டு. எங்கள் கண்ணுக்குட்டியை அலங்காரம் எங்களுடைய பொறுப்பு. அது இப்படி அந்த மாட்டுக்கு காலையில் பூஜை நன்றாக பூஜை பண்ணுவாங்க. கோமாத பூஜை, பூஜை பண்ணுவாங்க நல்லா. அதுக்கும் சக்கரை பொங்கல்லாம் பண்ணி பெரிய தட்டில் கொண்டு வச்சு பூஜை பண்ணி கற்பூரத்தெல்லாம் எடுத்து நாங்களாம் நமஸ்காரம் பண்ணி, அப்புறம் அதுக்கெல்லாம் கையில் எடுத்து அந்த மாட்டுக்கு அன்றைக்கி அப்பா ஊட்டுவாங்க. ஒரு 2 கை ஊட்டுவாங்க. அப்புறம் தான் அந்த பெரிய தாம்பாளத்தில் இருக்கிற இந்த சக்கரை பொங்கல் வைப்பாங்க. எல்லா மாட்டுக்கும், எல்லா கண்ணுக்குட்டிக்கும் தட்டாக சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் எல்லாத்துக்கும் வைப்பாங்க. ரொம்ப அப்புறம் வாழைப்பழத்தை கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். இந்த மாதிரிலாம் அன்றைக்கி மாடு ரொம்ப போற்றப்படுகிறது ஒன்று. அப்புறம் சாயங்காலம் திருவிழாத்து சுவாமி போனப்புறம் மாடெல்லாம் அவுத்து விடணும். தெருவில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். வீட்டில் நுழையும் போது உலக்க போடுவாங்க. உலக்கையை தாண்டி தான் மாடு உள்ளே வரும். அது என்னன்னு தெரில எனக்கு. எல்லா வீட்லேயும் உலக்க குறுக்க போட்டு அந்த உலக்கையை தாண்டி மாடு உள்ளே வரணும்னு ஒரு நியதி. இப்படி எல்லா நாளும் நாங்கள் சூரியனுக்கு எங்களை உதவுற எல்லாத்துக்கும் நாங்கள் பூஜை பண்ணி நாங்கள் எங்களை வணங்குறோம். 4ஆம் நாள் காணும் பொங்கல். அது இன்றைக்கெல்லாம் ஒத்துருமையாக அதை லட்சியமே பண்ணுறதில்ல. எல்லோரும் காவேரிக்கு போய் கும்மி அடித்து எல்லாம் பண்ணுறதெல்லாம். எங்கள் மரபு ஃபவுண்டேஷன் வந்த அப்புறம் அதை ரிவைவ் பண்ணினேன். எல்லாருமா போய் காவேரி கல்லில் உட்காந்து சாப்பிட்டு கோலாட்டம் போட்டு கும்மி அடித்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். சந்தோஷமாக. இந்த வயசான பாட்டெலாம் திட்டுவாங்க, கும்மி அடிக்க வாங்கினீங்கன்னா எவ்வளோ வரமாட்டேங்கிறா, சத்தம் போடுவாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் அந்த பொண்ணுங்கள்லாம் வரமாட்டேங்கிறதுன்னு வருத்தப்படுவாங்க கும்மி அடிக்கலாம். நான் அதை ரிவைவ் பண்ணினேன். அழகாக பண்ணினோம். இந்த கொரோனா எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டுடுது. எல்லாம் தொலைஞ்சி போன, திரும்ப ரிவைவ் பண்ணுறது, திரும்பவும் ரிவைவ் பண்ணணும், எல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் காவேரிலையும் இந்த மாதிரி தண்ணி கரை புரண்டு ஓடலை. அதுவும் ஒரு
ஒரு குறையாக தான் இருக்குது. அந்த காணும் பொங்கலுடைய பழைய அழகு திரும்ப கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் 2-3 வருஷம் போயிடுத்து, திரும்ப அதை கொண்டு வரணும் அந்த காணும் பொங்கல் அழகை. சந்தோஷம் இல்லையா? அப்புறம் நாங்களாம் குழந்தை இருக்கும்போது தலை பூ வச்சு தைச்சிப்போம். அதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போல்லாம் சும்மா பூ வச்சுட்டு வந்தாலே பெரிய விஷயம், அவ்வளோதான். ரொம்ப அழகான அந்த பொங்கல், அதுக்கு அந்த கோலம் வந்து பொங்கல் வர வர அது மொமெண்டம் வந்துடும். எல்லா வீட்லையும் பெரிய பெரிய கோலங்கள். அப்போல்லாம் அந்த தார் ரோடெல்லாம் கிடையாது, குறுக்கெல்லாம் வெறும் மண் தெரு தான். அண்ணன் தண்ணி சாணி தெளிச்சுன்னா கட்டாந்தரையாக இருக்கும். அதில் வீட்டு வாசம் நிறைய கோலம் போடணும் பொங்கல் அன்னைக்கு. அதில் அவர்களோட திறமை தெரியும். இந்த கோடியில் அந்த கோடி வரைக்கும் வரிசையாக நடந்து போய் பார்த்தா அழகழகான கோலங்கள். இப்போல்லாம் இந்த குழந்தைக்கு கோலம் போட தெரியாது, கோலம் போட நேரம் இல்லை. சில குழந்தைங்க மட்டும் போடுறாங்க. வீட்டு வாசல் அவ்வளோ பெரிய கோலங்கள்லாம் காணும். இப்போல்லாம் திரும்ப எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு தோன்றுது. எல்லாத்தையும் கூப்பிட்டு கோலம் போடுங்கன்னு சொல்லணும் அப்படின்னு தோணுது. எல்லாத்தையும் குழந்தைகள்லாம் சேர்க்கணும்னு தோணுது. கோலம் போடுறதுக்கே வந்து நான் சிறுத்தைங்க பூ தொடுக்கிறதுக்கெலாம் கூட நான் ஒர்க் ஷாப் வச்சேன். அதுபோல் இந்த கோலம் போடுறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வைக்கலான்னு தோணுது எனக்கு. செய்வோம்.